பேரண்ட் தேவை நீங்களும் செய்யுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்ய வைங்க. நீங்கள் செஞ்சாதான் உங்களை பின்தொடர்ந்து அவங்க செய்வாங்க. ஒரு நல்ல விஷயத்த கடைப்பிடிடான்னா அவங்க கடைப்பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நாள் பிள்ளைங்கள்கிட்ட வருவாங்க. சரி, இன்றைக்கி மகராசனம் அப்படின்னு ஒரு ஆசனம், அது முதலை ஆசனம், முதலை போசன் கூட சொல்லுவாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவரும் யோகாசனம் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். பேரண்ட் நீங்களும் செய்யுங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்ய வைங்க. நீங்கள் செஞ்சாதான் உங்களை பின்தொடர்ந்து அவங்க செய்வாங்க. ஒரு நல்ல விஷயத்த கடைப்பிடிடான்னா அவங்க கடைப்பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் முன்மாதிரியாக இருக்கணும். நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நாள் பொறுத்து அவனை உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட வருவாங்க. அது மாதிரி செய்யுங்க. வயசானவரா, நானே 72 வயசே யோகா பண்ணுறேன், நீங்கள் செய்ய முடியாது. அந்த தாழ்மனப்பான்மை எடுத்து வச்சுருங்க. நான் தான் எல்லா ஆசனமே ஈஸியாகவும் செஞ்சு காட்டுறேன்ல, நீங்கள் செஞ்சு பழகுங்க. அப்புறம் தாத்தாவே செய்கிறாருன்ட்டு பேரண்ட் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா வருவான். அதனால் நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். சரி, இன்றைக்கி மகராசனம் அப்படின்னு ஒரு ஆசனம், அது முதலை ஆசனம், முதலை போசன் கூட சொல்லுவாங்க. அதை ஃபஸ்ட்டு ஒரு ஈஸி மெத்தட் செஞ்சு காட்டுறேன். அப்புறம் பர்ஃபெக்ஷன் மகராசனம் செய்கிறாங்க. ஒன் சைடாக படுங்க, அப்புறம் கவிழ்ந்து படுங்க. இது ஈஸி. இது ஈஸி. அப்புறம் இது அடுத்த நிலை, இன்னும் கொஞ்சம் கஷ்டம். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க அட்லீஸ்ட் இதையா செய்யுங்க. இப்போதான் பெர்ஃபெக்ஷன். இப்போ இருக்குது பாருங்க. இப்படி கிராஸ் பண்ணிக்கணும், தாடை இதில் வச்சுக்கணும், இடுப்புக்கு கீழே லேசாக இருக்கணும், கால்லாம் வெறப்பாக வச்சுக்கணும், லேசாக இருக்கணும். ஒரு முதல்ல பட்டுன்னு இருக்க மாதிரி இருக்குதா? அதனால தான் இதுக்கு முதலை ஆசனம்னு பேர் வச்சிருக்காங்க, மகராசனம். ஒரு 30 கவுண்ட் இருந்துட்டு 1 நிமிஷம் முடிஞ்சால் 1 நிமிஷமும் இருங்க. அப்புறம் கொஞ்சம் இப்படி அதாவது ரொம்ப பேர் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு தலையை போட்டு நெற்றியை வைப்பாங்க. நெற்றியே வைக்காதீங்க. சில யோகா மாஸ்டருங்களே ரெஸ்ட் எடுக்கிறது நெற்றியில் வச்சிருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அது வைக்காதீங்க. ஏன்னா மூளைக்கு போகிற நரம்பை அழுத்தி மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் பாதிக்கும். அதனால் கண்ணை வைங்க, தப்பில்லை. தாடை வைங்க, எதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வைங்க. சரியா? இப்போ இது யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, அதிகமான கீழ் முதுகு வலி, அதிகமான முட்டி வலி உள்ளவங்க செய்யாதீங்க. எனக்கு மூட்டு வலி இல்லை சார், கொஞ்சம் விழுந்துட்டேன் போன வாரம், அது கொஞ்சம் காயம் இருக்குது அப்படின்னா அந்த முட்டியாண்ட மட்டும் ஒரு டவல் மடித்து பேக்கிங் வச்சுக்கோங்க. அப்போ முட்டி அழுத்தாது, அப்போ செய்யலாம். அப்புறம் ஒன் சைடாக திரும்பிட்டு வாங்க. உங்களுக்கு
பாடி இப்படி கொஞ்சம் உல்ட்டா ஆச்சு இல்லையா, சாரி வெளிப்பக்கம் விரிஞ்சுது இல்லையா, அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் செய்யுங்க. இது பேர் கட்டி ஆசனம். 2 கட்டை விரல் பிடிச்சிக்கங்க. 2 கட்டை விரல் பிடிச்சிட்டு அப்படியே தூக்குங்க. என் பாடி ஷேப்பே அதாவது தான். நான் என்னதான் தூக்குனாலும் என்னோட கால் கொஞ்சம் பெண்டு தெரியும், ஸ்ட்ரெயிட் வராது. கட்டை விரல் பிடிச்சி நல்லா தான் தள்ளுறேன், ஆனால் பெண்டு தெரியும். அது என் பாடி ஷேப் அந்த மாதிரி. இப்போது இப்படி மல்லாந்து படுத்தேன்னா யாராவது இப்படி கை விட்டிங்கன்னா இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வரும். இங்கே கேப் இருக்கும் என்னோட உடம்புல. எங்கள் அப்பாவுக்கு அந்த மாதிரி இருந்தது, அந்த மாதிரி எனக்கும் இருக்குது. ஸோ அந்த பாடி ஷேப்னால அந்த மாதிரி தெரியுது. உங்களுக்கு கால் நல்லா உங்கள் ஷேப்புக்கு ஸ்ட்ரெயிட்டாக கால் வருதுன்னா நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நார்மல் மூச்சு, இந்த கட்டி ஆசனம் பண்ணோம் இல்லையா, கட்டை வரல் பிடிச்சி, அதுவும் நார்மல் பிரீத்திங். எல்லா ஆசனமே நார்மல் பிரீத்திங் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப சேஃப்டி. பெரும்பாலான யோகா சென்டரில் நார்மல் பிரீத்திங்கில் தான் யோகா சொல்லி கொடுப்பாங்க. அந்த டோர் ஸ்டெப்பில் மட்டும்தான் எதிர்க்க ஆள் இருக்கிறதுனால ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் சொல்லி கொடுப்பாங்க. பெரும்பாலும் யோகா, ஏன்னா 10 பேரை பார்க்கும்போது இவங்களுக்கு அப்போ தான் முடியும். நார்மல் ப்ரீத்திங்கில் செய்ய வச்சா தான் முடியும். மகராசனத்தினுடைய பலன்கள் பார்ப்போம். இப்போது நம்ம ஸ்ட்ரெச்சிங்க்குன்னு தனியாக நம்ம நேரம் செலவிட வேண்டியதில்லை. இப்படி கை வச்சோமா, உள்ளே போச்சா, அப்புறம் 1 நிமிஷம் பொறுத்து எடுத்தோமா, அதிலே ஸ்ட்ரெச்சிங் வந்துடுச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சிங் இல்லைன்னா உங்களுக்கு நான் செஞ்சதே செஞ்சுன்னு இருப்பேன்னா அது நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் தேவைப்படும் போது உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்காது. இப்படி தூக்குனீங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ட்ரெச்சிங் வருதா, அப்புறம் எடுத்த உடனே விரியுதா, அப்போ இதில் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணிங்க, எடுக்கும்போது எடுத்துட்டீங்க, அப்போ அதுக்கு ஸ்ட்ரெச்சிங் ஆட்டோமேட்டிக் கட்சி போச்சா. அதனால தோள்பட்டை இறுக்கம் சரியாகும், இந்த கழுத்து இறுக்கம் சரியாகும். கவிழ்ந்து படுக்கிறீங்களா, அதை தொந்தி அழுத்தத்தில் தொந்தி கரையும். அப்புறம் இந்த வயிறு நல்லா அழுத்தப்படுறதுனால லிவர் ஸ்ப்ளீன் பேங்க்ரியாஸ்க்கெல்லாம் சரளன்னு நல்லா ரத்தம் போகும். அப்போது அதுக்கு நல்லா ரத்தம் போகிறதுனால உங்களுக்கு ஜீரண உறுப்புகள் இயக்கம் மேம்படும். அப்புறம் இதில் மனசு அமைதியாகுது இல்லை, நீங்கள் பாட்டில் அமைதியாக கம்முன்னு படுத்துட்டு இருக்கீங்க. முதல்ல பாருங்கள், அது அமைதியாக படுத்துன்னு இருக்க மாதிரி. இன்னும் செத்து போச்சுன்னு நினச்சி பசங்க எடுத்து கல்லெட்டு அடிப்பாங்க. அதனால் அமைதியாக படுத்துன்னு இருக்கனால எந்த சிரமமும் இல்லாமல் உங்களுக்கு என்ன ஆகும்னா மனம் அமைதி பெறும், உடலும் அமைதி பெறும். இந்த ஆசனத்தில் இவ்வளோ பலன்கள் இருக்குது. இந்த கீழ் முதுகு வலி அதிகமாக உள்ளவங்க, மூட்டு வலி அதிகமாக உள்ளவங்க மட்டும் செய்யாதீங்க, மற்றவர்களெலாம் செய்து பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய கடுமையான உழைப்பிற்கு உதவி செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். வணக்கம்.